கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்க வந்த சாண்டா பேக்ல ஆர்ஃபனேஜ்ல விடப்பட்ட குழந்தை தவறி அவர் பேக் உள்ளார போயிடுது. இதை கவனிக்காத சாண்டா பையில இருந்த குழந்தையோட நார்த் போல் வந்துடுறாரு. நார்த் போல் வந்த பிறகு குழந்தைய பார்த்த எல்ப்ஸ் எல்லாரும் அதை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அதுக்கு பட்டின்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் பட்டியோட உண்மையான அப்பாவை பார்க்க நியூயார்க் சிட்டிக்கு அனுப்பி வைக்கிறாங்க பட்டியை. ஆனா பட்டி அப்பா வால்டர் ஹாப்ஸுக்கு பட்டி பிறந்ததே தெரியாது. அது மட்டும் இல்ல, வால்டர் சாண்டாவோட நாட்டி லிஸ்ட்ல இருந்தாரு. அதாவது பாசமும் இரக்கமும் இல்லாதவங்க, அப்படிப்பட்டவங்களோட பெயர் நாட்டி லிஸ்ட்ல எழுதப்படும். சாண்டாக்கு உதவி செய்யற எல்ப்ஸால வளர்க்கப்பட்ட மனிதன் எப்படி நகர வாழ்க்கைக்கு ஒத்து போக போறான்? எல்லாரையும் கோவப்படுத்தாம உற்சாகத்துல ஈடுபடுத்த பட்டியால முடியுமா அப்படின்றதுதான் இன்னைக்கு எல்ஃப் படத்தோட மூவி ரீகேப் மூலமா பார்க்க போறோம். மூவி ஸ்பாட்லைட்க்கு வரவேற்கிறோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாயந்தரம் சாண்டா கிளாஸ் கிஃப்ட் வைக்க ஆர்ஃபனேஜுக்கு வரும்பொழுது அங்கே இருந்த குழந்தை ஒன்று தவழ்ந்து சாண்டாக்கு தெரியாம அவருடைய பையில போய் உட்காந்துக்குது. அதை கவனிக்காத சாண்டா பைய தூக்கிட்டு நார்த் போல் வந்துடுறாரு. பைக்குள்ளார இருந்து வெளியே வந்த குழந்தைய சாண்டாவும் அவருக்கு பொம்மைகளை செஞ்சு கொடுக்க உதவியா இருக்கிற எல்ப்ஸும் ஆச்சரியமா பாக்குறாங்க. குழந்தை அணிந்திருந்த நாப்பில பட்டின்னு பெயர் குறிப்பிட்டிருந்ததுனால அந்த குழந்தைக்கு பட்டினே பெயர் சூட்டுறாங்க. அங்க வேலை செய்யற எல்ப்ஸ் எல்லாருக்கும் தலைமையா இருந்தது பாப்பா எல்ஃப். பட்டியை அவரே தத்தெடுத்து வளர்க்க முடிவு பண்றாரு. எல்ப்ஸுக்கு கொடுக்கிற எல்லா பயிற்சிகளையும் பாப்பா எல்ஃப் பட்டிக்கும் கொடுத்து வளர்த்து வராரு. 30 வயது அடைந்த பட்டிக்கு பாப்பா எல்ஃப் சாண்டாவுடைய வாகனமான ஸ்லே எப்படி பறக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸ்லே ரெயின்டியர்ஸால மட்டும் இல்ல, மக்களோட கிறிஸ்மஸ் ஸ்பிரிட், அதாவது கிறிஸ்மஸ் மற்றும் சாண்டா கிளாஸ் மேல இருக்க நம்பிக்கையாலையும் தான் ஸ்லேவுடைய என்ஜின் இயங்குறதா சொல்றாரு பாப்பா எல்ஃப். ஆனா இப்போ கடைசி சில வருஷங்களா சவுத் சைடு இருக்க மக்களுக்கு கிறிஸ்மஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிட்டே வரதுனால ஸ்லேல ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கிறதாவும் அதை சரி செய்ய கிரிங்கிள் 3500 ரெயின்டியர் பவர்டு ஜெட் டர்பைன் என்ஜினை பொருத்தி இருக்கிறதா பாப்பா எல்ஃப் சொல்றாரு. இதனால் வர பட்டிக்கு அவன் எல்ப்ஸை சேர்ந்தவன் இல்ல, தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவன்னு தெரியாது. எல்ப்ஸ் மாதிரியே பட்டி குள்ளமாவும் இல்ல, அவங்கள்ட்ட இருந்த வேகமும் பட்டிக்கு இல்ல. இது எல்லாமே பட்டி உணர்ந்த போதும் அவன் மேல அவனுக்கே எந்த விதமான சந்தேகமும் என்னாலும் ஏற்பட்டதில்ல. ஒரு நாள் எல்ப்ஸ் பட்டியை பத்தி உரையாடிட்டு இருந்த போது பட்டி எதேர்ச்சியா அதை ஒட்டு கேட்கும் போதுதான் பட்டிக்கு எல்ப்ஸை சேர்ந்தவன் பட்டி எல்ப்ஸை சேர்ந்தவன் இல்ல, மனித குலத்தை சேர்ந்தவன்னு பட்டிக்கே தெரிய வருது. பட்டி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட அப்போதான் பாப்பா எல்ஃப் பட்டியுடைய உண்மையான அப்பா அம்மா யாருன்னு சொல்றாரு. பட்டியுடைய அம்மா பேரு சூசன் வெல்ஸ். ஆனா பட்டி பிறந்த உடனே அவங்க அம்மா அவனை அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நாள்லயே சூசன் இறந்துட்டதா சொல்றாரு பாப்பா எல்ஃப். பட்டியுடைய அப்பா பேரு வால்டர். ஆனா அவருக்கு பட்டி பிறந்ததே தெரியாதுன்னு சொல்றாரு. சூசன் கடைசி வரை அதை பத்தி வால்டர்ட்ட சொல்லவே இல்லைன்னு, வால்டர் இப்போ நியூயார்க் சிட்டியில சில்ட்ரன்ஸ் புக் பப்ளிஷரா இருக்காருன்னு சொல்றாரு பாப்பா எல்ஃப். தன்னுடைய அப்பா உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட பட்டி அவரை சந்திக்க நியூயார்க் போக முடிவெடுக்கிறான். நார்த் போல்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சாண்டா பட்டிக்கு சில அறிவுரைகளை சொல்றாரு. முதல் விஷயம், ஸ்ட்ரீட்ல ஒட்டி வச்சிருக்க சூவிங் கம்ஸை சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் ஃப்ரீ கேண்டீஸ் கிடையாது. இரண்டாவது விஷயம், அங்க 30 ரேஸ் பீட்சாஸ் இருக்கும், மக்கள் அதை தான் ஒரிஜினல்னு கிளைம் பண்ணுவாங்க, ஆனா ரியல் பீட்சாஸ் 11th இருக்கு. மூணாவது விஷயம், எங்கேயாவது பீப் ஷோன்னு சைன் பார்த்தேன்னா அங்க யாரை வேணாலும் அனுமதிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. அது மட்டும் இல்ல, நோட்டீஸ் லிஸ்ட்ல உங்க அப்பாவும் இருக்காருன்னு சாண்டா பட்டிட்ட சொல்றாரு. ஏன்னா வால்டர் பாசம் நேசம் இன்றி கடுமையா எல்லார்ட்டையும் பழகுற ஒரு ஆளு, அதனால அவர் நோட்டீஸ் லிஸ்ட்ல இருந்தாரு. இது எல்லாத்தையும் கேட்ட பிறகு பட்டி தனியா நார்த் போல்ல இருந்து நியூயார்க்குக்கு புறப்படுறான். நியூயார்க் சிட்டியை புதுமையா பார்த்த பட்டி அங்க நடைபெற்ற சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிச்சான். பட்டி எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியா இருந்தான். ஷூ பாலிஷ் பண்றதை கூட என்ஜாய் பண்ணான். அவனுடைய அப்பாவித்தனம் எப்போ வெளிப்பட்டுச்சுன்னா, ஒரு காஃபி கடைக்கு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கப் ஆஃப் காஃபின்னு பெயர் வச்சிருந்தாங்க. அது பெயர் இல்ல, கடைக்கு வாங்கின பட்டம்னு நினைச்சு கடையில வேலை செய்யற எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சான். எதை செய்யக்கூடாதுன்னு சாண்டா சொல்லி அனுப்புறாரோ அதை தான் பட்டி செய்யறான். ஸ்ட்ரீட் போல்ஸ்ல ஒட்டப்பட்டிருந்த சுவிங் கம்ஸை சாப்பிட்டான். சுழல்ற கதவுல ரைடு என்ஜாய் பண்றான். கடைசியா ஊரெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு அவங்க அப்பா வால்டர் வேலை செய்யற எம்பயர் ஸ்டேட் பில்டிங் இடத்தை எப்படியோ கண்டுபிடிச்சிடுறான். ஆபீஸ் ரிசப்ஷனிஸ்ட பாப்பா எல்ஃப் வால்டரை சந்திக்க தன்னை அனுப்பி வச்சிருக்கிறதா சொல்றான் பட்டி. அதை கேட்ட ரிசப்ஷனிஸ்ட் பட்டியை யாரோ அனுப்பி வச்ச கிறிஸ்மஸ் கிராம் கொரியர் கிறிஸ்மஸ்க்காக வால்டரை உற்சாகப்படுத்த வந்திருக்க ஒருத்தன்னு நினைச்சு அவனை உள்ளார அனுமதிச்சிடுறாங்க. பட்டியும் வால்டரை சந்திச்சு அவன் தான் அவரோட பையன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். சூசனுக்கும் வால்டருக்கும் பிறந்தவன்னும் இந்த உண்மையை சொல்லாமலேயே சூசன் இறந்துட்டாங்கன்னு சொல்றான். வால்டர் ஒரு நிமிஷம் பட்டி சொல்றதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. பின்னர் குழம்பி போய் பட்டியை வலுக்கட்டாயமா வெளியேற்றுறாரு.
பட்டி அங்கிருந்து கிம்பட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வரான். அங்க எஸ்கலேட்டர்ல ஏறவே பயப்படுறான். அடுத்து ஹியூமன்ஸ்க்காக அமைக்கப்பட்டிருந்த பெரிய டாய்லெட்ஸை பார்த்து ஆச்சரியப்படுறான். எல்ஃப் காஸ்டியூம்ல சுத்திட்டே இருக்க பட்டியை பார்த்த வின்டர் பாரடைஸ் கடையோட மேனேஜர் பட்டியும் கிறிஸ்மஸ்க்காக புதுசா வேலைக்கு சேர்க்கப்பட்ட புது ஆளுன்னு நினைச்சு அவனுக்கு பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் சொல்லி தராரு. அதோட நாளைக்கு சாண்டா கிளாஸ் கடைக்கு வராரு, அவர் 10 மணிக்கு வர்றதுக்குள்ளார டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்ல உண்மையான சாண்டா கிளாஸ் தான் வராருன்னு நினைச்சு பட்டி ரொம்ப உற்சாகம் அடைகிறான். அப்புறம் அதே ஸ்டோர்ல வேலை பார்க்குற ஜோவியை பட்டி பார்க்குறான். பார்த்த உடனே அவன் மேல காதல் கொள்றான். ஜோவி தான் பட்டி அவன் வாழ்க்கையில சந்திக்கிற முதல் பெண். சாண்டா வராருன்ற உற்சாகத்துல பட்டி யாருக்கும் தெரியாம ஸ்டோர்லயே தங்கி முழு ஸ்டோரையும் ஒரே ஆளா டெக்கரேட் பண்றான். சூசன் இறந்த பிறகு வால்டர் எமிலியை திருமணம் செஞ்சு இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் பேரு மைக்கேல். வால்டர் சிடுசிடுன்னு இருப்பவர். அவருடைய குடும்பத்துக்காக நேரம்னு ஒதுக்கி எதுவும் செலவழிச்சதில்ல. வேகமா வீட்டுக்கு வந்த வால்டர் சூசனுடைய புகைப்படத்தை எடுத்து பார்க்கறாரு. மறுநாள் பட்டி கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்கிட்டு போய் வால்டரை பார்க்கலான்னு முயற்சி செய்யறான். ஆனா நுழைவாயிலேயே பட்டியை தடுத்து கிஃப்டை மட்டும் அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. வின்டர் பாரடைஸ் கடையுடைய மேனேஜர் கடையில பண்ணியிருக்க டெக்கரேஷன்ஸை பார்த்து அசந்து போறாரு. ஆனா ஜோவியை தவிர வேற யாருக்குமே டெக்கரேஷன்ஸை பண்ணது பட்டின்னு தெரியாது. சாண்டாவை எதிர்பார்த்து காத்திருந்த பட்டிக்கு யாரோ ஒருத்தன் சாண்டா மாதிரி வேஷம் போட்டு வந்திருந்தது பெரிய வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துச்சு. 2 பேருக்கும் நடந்த சண்டையில மேனேஜர் பட்டியை பணி நீக்கம் செஞ்சிடுறாரு. காவல்துறையில புகார் கொடுத்துடுறாரு. பட்டியை கைது செஞ்சு கூட்டி போயிடுறாங்க. காவல்துறையில இருந்து பட்டியை கைது செஞ்சிருக்காங்கன்ற தகவல் வால்டருக்கு வர வால்டர் வந்து பட்டியை விடுவிக்கிறாரு. அங்கிருந்து அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு மருத்துவர்கிட்ட பட்டியை கூட்டிட்டு போறாரு. பட்டி நிஜமாவே அவருடைய பையன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ண டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்றாரு டாக்டர்கிட்ட. ரிசல்ட் வர மருத்துவரும் பட்டி வால்டருடைய பையன் தான் உறுதி செய்யறாரு. அதிர்ச்சியில குழம்பி போன வால்டர் மருத்துவர்கிட்ட நான் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்க மருத்துவர் பட்டியை அவருடைய வீட்டுக்கு கூட்டி போக சொல்லி பரிந்துரைக்கிறாரு. வால்டர் அவருடைய மனைவிட்ட பட்டியை பத்தி சொல்றாரு. அவங்களும் பட்டியை அன்போட வரவேற்கிறாங்க. ஆனா மைக்கேல் இன்னும் பட்டியை முழுசா ஏத்துக்கல. எமிலி பட்டிட்ட நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கிக்கலாம்னு சொல்ல, ஆனா அதை அனுமதிக்க வால்டர் தயாரா இல்ல. இருந்தும் எமிலி வால்டரை சமாதானப்படுத்துறாங்க. வால்டருடைய அலுவலகத்துல வால்டர் ஒரு புது பிரச்சனையை எதிர்கொள்றாரு. ரீசெண்டா வால்டர் ஆபீஸ்ல பப்ளிஷ் பண்ண புக் ஃபெயிலியர் ஆயிடுது. ஸோ குறுகிய காலத்துக்குள்ளார வால்டர் வேறு ஒரு புக்கை கிறிஸ்மஸ்க்காக 24th ஈவினிங்குள்ள ரெடி பண்ணணும்னு அவருடைய பாஸ் ஃபுல்டன் கிரீன்வே கட்டாயமாக சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லை, அந்த புக்ஸ் ஹிட் ஆகணுன்றதும் சொல்கிறாரு. எப்போ ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு வரும்போது மைக்கேலுடைய கிளாஸ்மேட்ஸ் அவனை ஸ்னோபாலால் தாக்கும்போது பட்டி மைக்கேலோட துணையாக இருந்து அவன் கிளாஸ்மேட்ஸை ஓட விட்டானோ அப்போல இருந்து மைக்கேலும் பட்டியும் க்ளோஸ் ஆகிடுறாங்க. மைக்கேல்கிட்ட பட்டி ஜோவியை பற்றி சொல்ல மைக்கேல் பட்டிகிட்ட ஜோவியை டேட்டுக்கு கூட்டி போக சொல்லி பரிந்துரைக்கிறான். பட்டியும் ஜோவியை டேட்டுக்கு கூப்பிட அவளும் வர சம்மதம் தெரிவிக்கிறா. வால்டருக்கு பட்டியை வீட்டில் வச்சு சமாளிக்கிறதே பெரிய போராட்டமா இருந்துச்சு. இதை வால்டர் எமிலிட்ட சொல்லி வருத்தப்பட எமிலி வால்டர்ட்ட பட்டியை அவருடைய ஆஃபீஸ்க்கு கூட்டி போக சொல்லி பரிந்துரைக்கிறாங்க. வால்டரும் மறுநாள் பட்டியை ஆஃபீஸ்க்கு கூட்டி போறாரு. ஆஃபீஸ்ல பட்டி தொல்லை தாங்க முடியாம வால்டர் அவனை அண்டர் கிரவுண்ட்ல இருக்க மெயில் ரூமுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. புக் பப்ளிஷ் பண்ண நல்ல கதை எழுதுகிற மைல்ஸ் ஃப்ளெஞ்சை கெஞ்சி அவர்கிட்ட அனுமதி வாங்கி ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறாரு வால்டர். மறுபக்கம் பட்டி மெயில் ரூமில் ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லார்ட்டையும் பழகி ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் நடைபெறுது மெயில் ரூமில். ஜோவியை பட்டி டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். டேட் நைட்டில் பட்டி ஜோவியை வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் காஃபி ஷாப் கூட்டி போய் காஃபி வாங்கி கொடுக்க ஜோவி அந்த காஃபி கேவலமாக இருக்குன்னு சொல்லிடுறா. அடுத்து ரிவால்விங் டோர்ஸை காமிக்கிறான். அப்புறம் ஐஸ் ஸ்கேட்டிங் போகிறாங்க. சந்தோஷமாக இரவை கழிக்க ஜோவியும் பட்டி மேல காதல் வசப்படுறா. வால்டர் அரேஞ்ச் பண்ண மாதிரியே மைல்ஸ் ஃபின்ச் ஆஃபீஸ் மீட்டிங்க்கு வந்து தன்னுடைய ஐடியாஸை பகிர்ந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பட்டி எதிர்பாராம தற்செயலா மீட்டிங்ல குறுக்கிட்டது மட்டும் இல்லாம ஃபின்ச் குள்ளமா இருந்ததுனால அவரை எல்ஃப்னு குறிப்பிட்டு பேச ஃபின்ச் ரொம்ப கோவமாகி பட்டியை அடிச்சுட்டு ஆஃபீஸை விட்டு கிளம்பிடுறாரு. அவர் போன கடுப்புல வால்டர் இன்னும் கடுப்பாகி பட்டிட்ட என்னைய விட்டு போன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாரு. வீட்டுக்கு போய் பட்டி வால்டருக்காக ஒரு நோட்ஸ் தயார் பண்றான். அப்படியே அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டு எழுதி அதை வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறான் பட்டி. ஃபின்ச் ஐடியாவை கொடுக்கறதுக்கு முன்னாடி கோவமா கிளம்பி இருந்தாலும் அவருடைய நோட் பேடை ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ ஃபின்ச்சோடைய ஐடியாஸை எடுத்து எப்படியும் புது புக்கை ரெடி பண்ணிடலான்னு வால்டரும் அவரோட வேலை செஞ்சவங்களும் நினைச்சாங்க. மைக்கேல் வீட்டில் பட்டி எழுதின நோட்ஸை படிச்சுட்டு பரபரப்பா வால்டரை சந்திக்க ஆஃபீஸ் வரான். வால்டர் புது புக் ரெடி பண்ற ஐடியாஸை அவருடைய பாஸ்ட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு மீட்டிங்ல. அந்த சமயத்துல மைக்கேல் குறுக்கிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல மைக்கேல் சொல்றத பெருசா எடுத்துக்காம அவனை புறக்கணிக்கிறாரு வால்டர். மைக்கேல் கோவப்பட்டு பட்டி உங்கள மாதிரிலாம் இல்ல, எல்லாரு மேலேயும் அக்கறையோட இருந்தான், பாசமா இருந்தான், அப்படி இப்படின்னு பட்டியை பத்திய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி வால்டருடைய தப்ப உணர செய்யறான் மைக்கேல்.
வால்டர் மீட்டிங்கை பாதியிலேயே நிறுத்திட்டு, எனக்கு என் பையன் தான் முக்கியம், என்னால் இப்போ இந்த மீட்டிங்கை தொடர முடியாது, என் வேலை போனாலும் பரவாயில்ல, நான் அவனை தேடி போறேன்னு கிளம்பிடுறாரு வால்டர். சோகமா நடந்து போயிட்டு இருந்த பட்டி வானத்துல சாண்டாவுடைய சிலை பறந்து பாதியிலேயே பழுதாகி விழுறத கவனிக்கிறான். சாண்டாவை தேடி அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான். அப்போதான் சாண்டா சொல்றாரு, மக்கள் மத்தியில் கிறிஸ்மஸ் ஸ்பிரிட் குறைஞ்சிட்டே வர்றதுனால தான் ஸ்லே கிராஷ் ஆகி விழுந்துட்டதா சொல்றாரு. கிராஷ் ஆகி விழும்போது பாப்பா எல்ஃப் பொருத்தி கொடுத்த என்ஜினும் விழுந்துட்டதாவும் அதையும் தேடணும்னு சொல்றாரு. பட்டி என்ஜினை தேடிட்டு இருக்கும் போதுதான் வால்டரும் மைக்கிளும் எதேர்ச்சியா பட்டியை சந்திக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ஜினை தேடி எடுத்துட்டு சாண்டாட்ட போறாங்க. ரியல் சாண்டாவை வால்டரும் மைக்கிளும் மீட் பண்ண பிறகுதான் பட்டி சொன்னது எல்லாமே உண்மைனோ, அவன் சின்ன வயசுல இருந்து சாண்டாவோட தான் வளர்ந்துருக்கான்றதையும் நம்புறாங்க. என்ஜினை பொருத்தி இருந்தாலும் சாண்டாவுடைய ஸ்லே கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்டால மட்டும்தான் பறக்கும்னு புரிஞ்சுக்கிட்ட மைக்கேல் அவரோட நாட்டி லிஸ்ட்டை எடுத்துட்டு போய் சாண்டாவை பார்த்ததா சென்ட்ரல் பார்க்குக்கு வெளியே கூடியிருந்த மக்கள்கிட்ட காமிச்சு அவங்கள முழுமையா நம்ப வைக்க முயற்சி செய்யறான். ஒரு பக்கம் பட்டி என்ஜினை ஃபிக்ஸ் பண்ண சாண்டாவை யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு நினைச்சு அவரை பிடிக்க ஒரு பக்கம் சென்ட்ரல் பார்க் ரேஞ்சர்ஸ் வராங்க. மைக்கேல டிவி நியூஸ்ல பார்த்த ஜோவி அவங்களுக்கு உதவ மக்களுக்கு மத்தியில கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்டை ஏற்படுத்த மைக்கேல் உதவியோட கிறிஸ்மஸ் சாங் பாட தொடங்குறாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரா பாட ஆரம்பிக்க மக்களுடைய நம்பிக்கை போதுமான கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்டை ஏற்படுத்தி என்ஜின் இல்லாமலேயே ஸ்லே பறக்க சாண்டா கிளாஸுக்கு உதவுனாங்க. சாண்டாவும் அவர் கொடுக்க வேண்டிய டெலிவரிஸை எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாரு. அடுத்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு பட்டியும் வால்டரும் சேர்ந்து புது புக் பப்ளிஷிங் பிஸ்னஸை தொடங்கினாங்க. அவங்க பப்ளிஷ் பண்ண முதல் புக்ல பட்டியுடைய கதையை எழுதி வெளியிட மக்கள் மத்தியில் அந்த புத்தகங்கள் புது வரவேற்பை பெற்றுச்சு. ஜோவியும் பட்டியும் திருமணம் செஞ்சு ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாங்க. அதுக்கு சூசின்னு பெயர் சூட்டினாங்க. பாப்பா எல்ஃப்க்கு காமிக்க சூசியை நார்த் போல் கூட்டிட்டு வந்தாங்க.